ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வந்து பயமுறுத்திட்டு போனதுனால, ஹீரோயினுக்கு பரபரப்பா வந்து கல்யாணம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ மாப்பிள்ளைய வந்து கடத்தி கூட்டிட்டு போயிடுறான். அதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ என்ன பண்றான், இந்த மாப்பிள்ளைய வந்து கடத்தி வச்சிருப்பான் இல்லையா, சோ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி மெகக்கு வந்து எனக்கு மட்டும்தான், நீ எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால இப்பவே ஒத்துக்க, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு, ஒருவேளை நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னா அவன் உயிரை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறான். இவனுக்கு ஒரே பயமாயிடுது. இல்ல இல்ல, நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். இதுலயே நல்லா தெரியுது இந்த மாப்பிளக்காரன் சரியான பயந்தாங்குழின்னு. இனிமே இந்த டிராமா முழுக்க இந்த மாப்பிளக்காரனோட பேரு பயந்தாங்குழி. ஓகேங்களா? எல்லாரும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட நம்மளோட ஹீரோ மிரட்டினதுல இவன் பயந்துடுறான். பையன் வந்து வீட்டுக்கு வராததுனால உடனே பயந்தாங்குழியோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாமே உங்களால தான், நான் அந்த கல்யாணம் வேணான்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், இவர் தான் கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, என் பிள்ளையோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்து கத்திட்டு போறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க நம்மளோட மெகக்கும் வந்து அலறாமா, நான் அப்பவே சொன்னலம்மா, அவன் வந்து என்னை நல்லாவே இருக்க விட மாட்டாமா, அதனால இந்த கல்யாணம் வேணான்னு நான் சொன்னேன், நீங்க தான் அப்பா வந்து சொல்றாரு அப்படி இப்படின்னு என்னை சம்மதிக்க வச்சுங்க. இப்ப பாருங்க, என்னால எல்லாருக்குமே கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. இந்த கடத்திட்டு போன விஷயம் எல்லாமே வந்து ஹீரோவோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அவரு ரொம்பவே கோவப்படுறாரு. உடனே நம்ம ஹீரோவோட அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னடா நடக்குது, அவனை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லி உங்க அம்மா வந்து கெடுத்து வச்சிருக்கா, இப்ப பாரு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான்னு, அந்த பொண்ணால தான் இவன் இப்பெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருக்கான், இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அதனால நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது, அந்த பையனை வந்து இப்பவே வந்து விட்டுற சொல்லு, நீ தான் அவன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன், அவன்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனும் நம்மளோட ஹீரோட்ட போய் பேச போறான். என்னடா நடக்குது, ஏன்டா அப்படிலாம் பண்ற, நீ கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, அந்த பையனை வெளில விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்கண்ணே, இது வந்து என்னோட பர்சனல் விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, எதிரா பர்சனல் விஷயம், அந்த பொண்ணுனால தானே இப்படி பண்ற, அப்படி என்ன போட்டு உன்னை மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்ணங்காரனும் ஒரு மாதிரி பேச, உடனே வந்து நம்ம ஹீரோ கோவம் வருது. இந்த பாருங்க, என் மெஹக்கு மட்டும் பத்தி ஏதாவது தப்பா பேசினீங்கன்னா அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, அவ தான் என்னோட பொண்டாட்டி, ஸோ அவளுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுறான். இங்க பயந்தாங்குழியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அப்படியே பதட்டமா இருக்காங்க. அவனோட அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசும்போது தான் தெரிய வருது, தன்னோட ஒய்ஃப் தான் வந்து இந்த மாதிரி அந்த கேங்ஸ்டர்ட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தது, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளமும் நடந்திருக்குங்கிற விஷயம். இதை தெரிஞ்சவொன்னே அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடி நினைச்சிட்டு இருக்க, எல்லா பிரச்சனையும் நீ கிரியேட் பண்ணிட்டு இப்ப என்னமோ வந்து நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நீ எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, ஆமா, என்னோட பையனுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தகுதியானவளா இல்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல, இவரு கண்டிப்பா வந்து என்னோட பையன் வந்த உடனே மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்மளோட கேங்ஸ்டர் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த பயந்தாங்குழிட்ட எப்படிலாம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, எனக்கு இவளை பிடிக்கல, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லணும், அது மட்டும் இல்ல அந்த ஷாம் தான் வந்து உனக்கு கரெக்டானவன் அப்படிங்கிற மாதிரியும் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பியிருப்பான். சரி, நான் அதே மாதிரி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு உடனே வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்து வீட்டுக்கு வரேன், அதனால எல்லாரையும் வந்து உன் வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவளும் வந்து எல்லாத்திட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. உடனே வந்து பயந்தாங்குழியோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். இவன் எதுக்கு இவங்க வீட்டுக்கு வந்து வரான், வந்தா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பயந்தாங்குழியும் வரான். வந்த உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா வந்துட்டான், எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இருப்பாங்க. உடனே வந்து அந்த பயந்தாங்குழி என்ன பண்றா, ஹீரோயினோட ஃபேஸை பார்த்து அவளோட கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒன்று எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான். இதை கேட்ட உடனே நம்மளோட ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ வந்து இவனை ரொம்பவே வந்து நம்பியிருப்பா இல்லையா, ஸோ இவன் இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு விஷயம் சொன்னோன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஷியாம் தான் உனக்கு கரெக்டானவன், அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். உடனே வந்து பயந்தாங்குழியோட அப்பாவும் திட்டுறாரு, டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, மண்டை குழம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனோட அம்மா வந்து, வாய மூடுங்க, இப்பதான் என் பிள்ளைக்கு புத்தி வந்திருக்கு, நீ வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அணைச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு அவரும் போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேங்ஸ்டர் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே வந்து கால் பண்றா. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "என்ன பேபி நீ நல்லா இருக்கல்ல? உன்கிட்ட தான் பேசணும்னு நெனச்சேன்" அப்படின்னு அவன் கேஷுவலா பேச, உடனே இவளுக்கு கோவம் வருது. "எதுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? என்ன வந்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி என்ன வந்து சாகடிக்கிறதுக்கு ஒரேடியா கழுத்த நெரிச்சு கொன்றுடலாம்ல?" அப்படிங்கிற மாரி அவ கேட்க, "என்னம்மா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னோட உயிர் தெரியுமா? உன்ன நான் எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? உன்ன சாகறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா? நான் போய் பாய்சன் வாங்கி குடிச்சுட்டா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா விடமாட்டேன். அந்த கடையையே கொளுத்திடுவேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து என்னடா இது நம்ம தலையில புடிச்ச சோதனை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இங்க டைரக்டாவே வந்து ஹீரோவோட அப்பா வந்து பேசுறான். "டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் வந்து போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். நீ ஏன் மாறுவேன்னு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட சரிப்பட்டு வர மாட்ற. அந்த பொண்ணு உனக்கு அப்படி என்ன தாண்டா பண்ணி வச்சா? வர வர ரொம்ப ஓவரா பண்ற. அந்த பொண்ணை மறக்கிற வேலையை பாரு. தேவையில்லாம அவ பின்னாடி சுத்திக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது" அப்படின்னு சொல்ல, "அந்த பாருங்கப்பா அவளை தான் நான் காதலிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களாம் இப்படி தாண்டா வந்து பெரிய பணக்கார வீட்டு பசங்களை மயக்குவாளுங்க. அவளெல்லாம் நீ நம்பாத. அதனால தான் உன் பின்னாடி வந்து சுத்த விட்டுருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "இந்த பாருங்க என் மெஹக்க பத்தி தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. நான் ஏற்கனவே அண்ணன்ட்டு சொல்லிட்டேன். அவளை பத்தி யார் தப்பா பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. சோ நீங்களும் அதை பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுறான். இவருக்கு வந்து இது சரியா படல. இது பெரிய பிரச்சனையா போறதுக்கு முன்னாடி அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஒய்ஃப் அப்புறம் அவரோட மருமக 2 பேர்ட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "இந்த பாருங்க நான் அந்த ஷாம்கிட்ட வந்து பேசிட்டேன். ஆனா அவன் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்கான். இது வந்து எனக்கு சரியா வரணும்னு தோணல. அதனால அந்த பொண்ணு வீட்டுல போய் நீங்களே போய் பேசுங்க. அந்த அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பணத்துக்காகத்தான் நம்ம புள்ள பின்னாடியே அந்த பொண்ணை சுத்த விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் செக் எழுதி தரேன். அந்த செக்கை எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தூக்கி வீசிட்டு இனிமே வந்து என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, "ஏங்க இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பேயாட்டம் ஆடிடுவானுங்க" அப்படின்னு சொல்ல, "அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறத மட்டும் செய்" அப்படிங்கிற சொல்ல, உடனே இவங்களுக்கு மனசு கேட்கல. மறுபடியும் போய் ஒரு தடவை தான் பையன்கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க. "பாருப்பா இவ்வளோ நாள் உன்னோட அப்பா உன்னை வந்து எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாரு. அவருக்கு வந்து அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கலங்கும் போது நீ எதுக்குப்பா வந்து அந்த பொண்ணை காதலிக்கிற? விட்டுரு. உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்ல, "இந்த பாருங்கம்மா அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் எத்தனை பேர்ட்ட தான் நான் சொல்கிறது" அப்படின்னு சொல்ல, "இந்த பாரு அவள் வந்து யாரு என்னன்னு தெரியாத ரோட்ல போற பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்றேன்னு சொன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவ தகுதியானவளா இருப்பான்னு நீ எப்படி நினைக்கிறேன்னு சொல்ல, அவ வந்து மிடில் கிளாஸ் பொண்ணா இருக்கலாம். ஆனா அவ உள்ளத்துல ரொம்பவே நல்லவ. அவளை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு அவ ரொம்பவே நல்லவ, இன்னசென்ட்டானவன்னு. அந்த மாதிரி இன்னசென்ட்டான பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். என் கல்யாணத்துக்கு யாரு சம்மதிக்கலைனாலும் பரவாயில்லம்மா, நீங்களாவது சம்மதிங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் தன்னோட கணவன் பேச்சை வந்து தட்ட முடியாது இல்லையா? அதனால வேற வழி இல்லாம தன்னோட மருமகளை கூட்டிட்டு நம்மளோட மெக வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனேயே இந்த அன்னிக்காரி ரொம்பவே திமிரா வந்து மட்டமா பேச ஆரம்பிச்சிடுறான். மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ரொம்பவே வந்து மட்டமானவங்க, பணத்துக்காக எதை வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறா. "இந்தாங்க செக்கு, இதுல எவ்வளவு வேணுமோ வந்து ஃபில்அப் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளைய விட்டுருங்க சரியா" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்றும் உங்க பையன் பின்னாடி சுத்தல. அவன் தான் எங்களோட லைஃப்ல தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆமா உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதா? அவன் வரானா உங்க பொண்ணை காட்டி நீங்க என்னத்தை மயக்குனீங்களோ அதுதான் நாய்க்குட்டி மாதிரி இப்படி எங்க வீட்டு பையன் பின்னாடி சுத்தி சுத்தி வரான். இந்த மாதிரி குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ரொம்பவே மட்டமா வந்து பேசிடுறா. உடனே நம்மளோட ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த தண்ணியை தூக்கி அந்த அன்னிக்காரி மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுடுறா. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. காரணம் என்னன்னா நம்மளோட ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட் அமைதியா இருப்பா, ரொம்ப காமா இருக்கிற பொண்ணு. அவளுக்கே கோவம் வர மாதிரி அந்த பொம்பளை பேசியிருக்கானா அப்ப வந்து பாத்துக்கோங்க என்ன நடக்குதுன்னு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அந்த அன்னிக்காரிக்கு செம கோவம் வருது. இந்த அன்னிக்காரி என்ன போய் அங்க வந்து கொளுத்தி போட போறான்னு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த ட்ராமா நம்மளோட சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.